ஊழியம் கூலிக்காகவா பலனுக்காகவா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, வேலைக்காக தோத்திரம். எங்களோடு பேசும், உணர்த்த வேண்டிய காரியங்களை உணர்த்தும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நான் வாசித்த வேத வசனம் இயேசு பரலோக ராஜ்யம் எப்படி உள்ளது என்ற விளக்கத்திற்கு சொன்ன ஓமையில் உள்ள ஒரு வசனமாகும். மத்தேயு 20:1 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 20:1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது பரலோக ராஜ்யம் எப்படி உள்ளது என்ற ஓமையை பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் எப்படி உள்ளதாம்? தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த அதிகாலையில் புறப்பட்ட வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறதாம். எஜமான் கொஞ்ச பேரை நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்புகிறார். பின்பு காலை 9 மணிக்கு கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன், போய் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அவர்களும் வேலைக்கு போனார்கள். மதியம் 12 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் அவன் போய் அப்படியே செய்கிறான். பின்பு மாலை 5 மணிக்கும் எங்களுக்கு ஒருவரும் வேலையிடவில்லை என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருந்த சிலரை கண்டு, அவர்களையும் நியாயமானபடி கூலி தருவேன் என்று சொல்லி திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்பினான். மாலையில் கூலி கொடுக்கும் போது திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனிடம், பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடு என்று சொல்லுகிறான். அப்பொழுது மாலை 5 மணிக்கு திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வந்தவர்கள் வந்து 1 பணம் கூலியாக பெற்றுக்கொண்டு சென்றார்கள். இதை பார்த்த முந்தி வந்தவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆளுக்கு 1 பணம் மாத்திரமே கூலியாக கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்டு முந்தி வந்தவர்கள் எஜமானை நோக்கி சொன்ன வார்த்தைகளை தான் முதலில் நாம் வாசித்தோம். அவர்கள் சொல்லுவது என்ன? பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுக்கிறார்கள். நான் முறுமுறுத்த வேலைக்காரர்களை பார்த்து, நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, என்னிடத்தில் வேலைக்கு கூலியாக 1 பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா என்று கேட்கிறான். உன்னுடையது நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்த இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் சொல்லுகிறான். முந்தி வந்த முறுமுறுத்த வேலையாட்கள் சொல்லுவது என்ன? பிந்தி வந்து 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்து பகலின் கஷ்டத்திலும் வெயிலின் உஷ்ணத்திலும் கஷ்டப்படாத இவர்களுக்கும் கூலியாக 1 பணம், காலையிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் வேலை செய்த, பகலின் கஷ்டத்திலும் வெயிலின் உஷ்ணத்திலும் வேலை செய்த எங்களுக்கும் கூலியாக 1 பணமா என்று கேட்கிறார்கள். இவர்கள் கேட்டது நியாயம்தான், தவறு இல்லை. உலகத்தின் பார்வையில் இவர்கள் கேட்டது நியாயம்தான், தவறு இல்லை. உலகத்தின் பார்வையில் இது தவறு இல்லை. அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமானது. கூலியை பார்த்து வேலை செய்வதும், வேலை செய்ததற்கு தக்கவாறு கூலியை எதிர்பார்ப்பதும் கேட்பதும் உலகத்தின் வழி. ஆனால் பரலோகத்தின் வழி, பரலோகத்தின் பாணி என்ன தெரியுமா? கூலியை பார்த்து வேலை செய்யக்கூடாது, பலனை பார்த்து வேலை செய்ய வேண்டும். கூலி என்பது வேறு, பலன் என்பது வேறு. கூலி பூமிக்குரியது, பலன் பரலோகத்திற்குரியது. கூலி உலகத்தில் கிடைக்கக்கூடியது, பலன் பரலோகத்தில் கிடைக்கக்கூடியது.
கூலி உலகத்தில் வாழ தேவையானது, பலன் பரலோகத்தில் வாழ தேவையானது. கூலி உலகத்தில் நம்மை உயர்த்தும், பலன் பரலோகத்தில் நம்மை உயர்த்தும். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வது என்பது ஊழியத்தை குறிக்கிறது. திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரன் என்பது ஊழியக்காரனை குறிக்கிறது. அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரன் கூலியை எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது, பலனை எதிர்பார்த்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தில் கிடைக்கும் ஆசீர்வாதத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது, பரலோகத்தில் கிடைக்க போகும் ஆசீர்வாதத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தார். பின்பு ஒரு சொந்த வீடு கட்டி குடியேற தேவன் உதவி செய்தார். புது வீட்டில் குடியேறிய சில நாட்களில் ஒரு சொப்பனத்தை கண்டார். வாடகை வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் புது வீட்டிற்கு கொண்டு வரும்படியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் நிற்கும் ஒரு நபர் அந்த தேவனுடைய பிள்ளையின் பெயரை சொல்லி, வாலிப வயதில் செய்த ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பரிசுதான் புது வீடு என்று சொல்லுகிறார். இந்த சொப்பனத்தை கண்ட அந்த தேவனுடைய பிள்ளைக்கு புது வீடு கட்டிய சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. ஆண்டவர் இங்கேயே எல்லாம் கொடுத்து முடித்து விட்டால் பரலோகத்தில் ஒன்றும் இருக்காதே என்ற கஷ்டம் மனதில் வந்துவிட்டது. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் ஜெப நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், பரிசு இங்கே, பலன் பரலோகத்திலே என்று. பலன் பரலோகத்தில் உண்டு என்பதை அறிந்தவுடன் மனதில் மகிழ்ச்சி உண்டானது. அருமை நண்பரே, உடன் ஊழியரே, கவனியுங்கள். பரிசு அல்லது கூலியை எதிர்பார்த்து ஊழியம் அல்ல, பலனை எதிர்பார்த்து ஊழியம். இதுதான் வேதத்தின் பாணி, பரலோகத்தின் பாணி. கூலி பரிசு இரண்டும் ஒன்றுதான். இரண்டும் பூமியில் கிடைப்பது. ஊழியம் முடிந்தவுடன் கிடைக்கும் அல்லது கொடுக்கப்படும் காணிக்கை தான் கூலி என்பது. வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்படும் காணிக்கை தான் கூலி என்பது. எனவே காணிக்கை எதிர்பார்த்து ஊழியம் அல்ல, பலனை எதிர்பார்த்து ஊழியம். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், காணிக்கை எதிர்பார்த்து ஊழியம் அல்ல, பலனை எதிர்பார்த்து ஊழியம். ஒரு ஊழியக்காரன் செய்யும் வேலை பரலோகத்தின் வேலை. அவன் செய்யும் பிரசங்கம் தேவனுடைய செய்தி. அதற்கு ஈடாக பூமியில் எதையுமே கூலியாகவோ பரிசாகவோ கொடுக்க முடியாது. நாம் பூமியில் வாழும்படியாக தேவையானதற்காக கூலியை பிறரை கொண்டு தரும்படியாக வைக்கிறார். நாம் கூலியை, காணிக்கையை பார்க்கக்கூடாது, பலனை பார்க்க வேண்டும். நாம் காணிக்கையை பார்த்து கொஞ்சமாக கொடுத்து விட்டார்கள், பரவாயில்லாமல் கொடுத்து உள்ளார்கள் என்று நிதானிக்கவே கூடாது, யோசிக்கவும் கூடாது. நமக்கு காணிக்கையை, கூலியை கொடுப்பது இவர்களாக இருந்தாலும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவள் இருதயத்தில் வைப்பது ஆண்டவர். கூலியை கொஞ்சமாக கொடுத்து நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். கூலியை அதிகமாக கொடுத்தும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். கூலியை நம்முடைய கண்கள் பார்க்கும் என்றால் பலனை இழந்து விடுவோம். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், கூலியை, காணிக்கையை நம்முடைய கண்கள் பார்க்கும் என்றால் பலனை இழந்து விடுவோம். ஓமையில் உள்ள முறுமுறுத்த ஊழியக்காரன் பலனை இழந்து போனான். என்ன பலனை இழந்து போனான்? அடுத்த வேலைக்கு அவன் எஜமான் கூப்பிட மாட்டான். முறுமுறுக்காமல் போயிருந்தால் காலையிலிருந்து மாலை வரை ஒரு பணத்திற்கு வேலை செய்த ஆள் என்று சொல்லி அடுத்த வேலைக்கு அவனைத்தான் எஜமான் முதலில் கூப்பிட்டிருப்பான். நாம் 3 பேரை வேலைக்கு கூப்பிட்டால் கூலிக்காக வேலை செய்யாமல் உண்மையாய் வேலை செய்யும் அந்த நபரின் செல் நம்பரை வாங்கி கொண்டு அவரைத்தான் பின்பு முதலில் வேலைக்கு நாம் கூப்பிடுவோம். வேலைக்கு கூலி, பட்ட கஷ்டத்திற்கு பலனாக தொடர்ந்து வேலை கிடைத்திருக்கும். கூலிக்காக ஊழியம் அல்ல, பலனுக்காக ஊழியம். கூலியை, காணிக்கை எதிர்பார்த்தே ஊழியம் செய்தால் நாளடைவில் ஆண்டவர் ஊழியம் தரமாட்டார். அப்படி என்றால் ஊழியமே இல்லாமல் போய்விடும். ஜாக்கிரதை. பலனை எதிர்பார்த்து ஊழியம் செய்தால் ஆண்டவர் இன்னும் அதிக ஊழியம் தந்து நம்மை பயன்படுத்துவார்.
கூலிக்காக அல்ல, பலனுக்காக ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களை உணர்த்தின உம்முடைய அன்புக்காக தோத்திரம். நாங்கள் உமக்காக செய்யும் ஒவ்வொரு வேலையும் கூலியை, காணிக்கையை எதிர்பார்த்தோ அதை வைத்தோ அல்ல ஆண்டவரே. பரலோகத்திலே ஒரு நாளிலே கிடைக்க போகும் பலனை எதிர்பார்த்து நாங்கள் ஊழியம் செய்ய தொடர்ந்து உமக்காக ஓட நீர்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூலியை அல்ல, பலனை எதிர்பார்க்கும் ஊழியமே நிலைத்து நிற்கும். மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.